காவல் நிலையம் என்பது பொதுமக்கள் சுதந்திரமாக நடந்து அங்கு தங்கலாம், தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக புகார் மனுக்கள் அளித்து அது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்வதற்கு பொதுமக்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் காவல் நிலையம். இந்த காவல் நிலையத்தில் புகைப்படங்கள் எடுக்கலாமா, இல்ல நம் மீது யாரும் புகார் மனு கொடுத்திருந்தாங்கன்னா அதை புகைப்படமோ இல்ல வீடியோவோ பதிவு செய்யலாமா, அப்படி பதிவு செய்யப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் என்ன செய்வது, இது சம்பந்தமாக ஒரு விவாதம் நடத்தப்பட்டிருக்கு ஒரு வழக்குல. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பை உயர் நீதிமன்றத்துல. இந்த வழக்குல 2 விடயங்களை நம்ம ஒன்று பார்க்கணும். ஒன்று, ஒரு நபர் தன் மீது அளிக்கப்பட்ட புகார் மனுவை வீடியோ பதிவு செய்கிறாரு, அதை புகைப்படமாக எடுக்கிறாரு. அப்படி எடுக்கப்பட்ட நபர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்படி புகைப்படமோ வீடியோவோ பதிவு செய்யப்பட்டால் அதை எடுத்தால் வழக்கு பதிவு செய்யலாமா செய்யக்கூடாதா, அப்படி புகைப்படமோ இந்த வீடியோவோ பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட இடமாக காவல் நிலையம் இருக்கிறதா என்பது விவாதம் செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவதாக, அந்த புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்த நபர் மீது அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923 செக்ஷன் 3, அதாவது பாதுகாப்பு ரகசிய சட்டம் 1923 பிரிவு 3 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி ரகசிய சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா? இந்த ரகசிய சட்டம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இந்த வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்த நபர் மீது இந்த ரகசிய சட்டம் 1923 பிரிவு 3ல வழக்கு பதிவு செய்தது சரியா தவறா அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல கடுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கு. பல விவாதங்கள் இதுல நடந்திருக்கு. கடைசியில் இந்த வழக்கு மனுதாரருக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு. இந்த வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா, மும்பையில அங்க ஒரு நபர் என்ன பண்றாங்க, அவர் மீது ஒரு வழக்கு ஒரு காவல் நிலையத்துல கொடுக்கப்படுது. வழக்குனா புகார் மனு. அந்த புகார் மனு சம்பந்தமாக விசாரணை செய்வதற்காக சம்பந்தப்பட்ட நபரை காவல் நிலையத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்றாங்க. அப்ப அந்த நபர் சம்மன் எதுவுமே அவர் கொடுக்கப்படல. தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்ததுக்கு பேர்ல அந்த நபர் அந்த காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார். ஆஜராகும் போது உங்கள் மீது ஒரு புகார் மனு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதை படித்து பார்ப்பதற்காக கேட்கிறாரு. அப்ப படித்து பார்ப்பதற்கு கொடுக்கப்படுது. அவர் அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு, ஐயா இதை நான் அந்த புகைப்படமும் மற்றும் வீடியோவும் எடுத்துக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய வழக்கறிஞர் கேட்கிறாரு எந்த மாதிரி புகார் மனு, எப்படி இதை நம்ம கையாளணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு ஒரு புகைப்படம் கொடுங்க, போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அனுமதி அவருக்கு மறுக்கப்படுது. முதல்ல படித்து பார்ப்பதற்கே மறுக்கப்படுது. புகார் மனு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. இன்றைய அளவும் பல காவல் நிலையங்கள்ல நம் மீது கொடுக்கப்பட்ட பிராதுகளை, புகார் மனுக்களை அந்த சம்பந்தப்பட்ட நபரை கொடுத்து படித்து பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவதே இல்லை. ஆனா அப்படி கொடுக்க கூடாது, அவர் படித்து பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாதுன்னு சட்டத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. மேலும் அந்த புகார் மனு அவருக்கு ஒரு நகலோ இல்ல போட்டோ எடுப்பதற்கு அனுமதிக்கப்படலை. ரெண்டாவது, நம்மளே ஒரு வாக்குமூலம் எழுதி கொடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த வாக்குமூலத்தை ஒரு நகலும் நமக்கு தருவதும் கிடையாது, அதை ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு நம்மளை அனுமதிப்பதும் கிடையாது. காவல் நிலையத்துல இன்றளவும் இதுதான் மிகப்பெரிய ஒரு அவல நிலையாவே இருக்கு. அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்திருக்கு. அவர் உடனே என்ன செய்யறாரு, காவலர்களுக்கு தெரியாம அதை ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு புகைப்படம் எடுத்துருந்தாரு. இதை அங்க ஒரு கான்ஸ்டபிள் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, உடனடியாக இவருடைய மொபைலை வாங்கி பார்க்கும்போது அந்த மொபைல்ல வீடியோ பதிவும் புகைப்படமும் இருந்திருக்கு. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, இவர் மீது ரகசிய சட்டம் 1923 பிரிவு 3ல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கு முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையாக லோக்கல் ஜுடிஷியல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு ட்ரையல் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லி இவர் ஒரு மேல்முறையீட்டு மனுவை மும்பை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாரு. அப்ப தாக்கல் செய்யும் போது அந்த நீதிபதிகள் பலவிதமான கேள்விகளை வைக்கிறாங்க. இவரு வீடியோ பதிவு செஞ்சிருக்காரு, புகைப்படம் எடுத்திருக்காரு. எதை எடுத்திருக்காரு, இவர் மீது கொடுக்கப்பட்ட ஒரு புகார் மனுவை தான் எடுத்திருக்காரு. இதை எடுப்பதற்கு இவருக்கு உரிமை இருக்கா இல்லையா, அப்படி எடுக்கக்கூடாதுன்னா ஏன் எடுக்கக்கூடாது? ரெண்டாவது, இதை எடுத்த நபர் மீது நீங்க ரகசிய சட்டம் 1923 அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 செக்ஷன் 3ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது,
செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னு மெயினாக விவாதம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த சட்டம் எதற்காக இருக்கு அப்படின்னா, இந்த சட்டமானது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் மீது பதியக்கூடியது. அதாவது ஒரு நாட்டின் இராணுவ தளவாடங்கள், அந்த செயற்கைக்கோள்கள், இந்த மாதிரிலாம் அந்த நாட்டிற்காக தயார் செய்யக்கூடிய அந்த இடங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, சுரங்கங்கள், ஆவணங்கள், இந்த இடத்த உளவு பார்ப்பது, வேவு பார்ப்பது, கலாய்வு செய்வது, இது போன்ற இடங்களில் அந்த ஆவணங்களை திருடி வெளியிடுவது, இது போன்ற இடங்களை தடுப்பதற்காக இப்படி செய்யக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்காகவே இந்த ரகசிய சட்டம் 1923 பிரிவு 3 சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் வழக்கு பதிவு செய்யப்படணும். ஆனால் ஒரு காவல் நிலையமானது பொதுமக்களுக்கானது, பொதுமக்கள் அன்றாடம் போய் சென்று வரக்கூடிய இடம், இது பொதுமக்களின் வரிப்பணத்தில் இயங்கக்கூடியது, பொதுமக்களின் தேவைகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்காக, பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் காவல் நிலையம். இந்த காவல் நிலையத்துல புகைப்படம் எடுத்த நபர் மீது பாதுகாப்பு சட்டத்தின்படி நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. அப்படி என்ன ஒரு ஆவணத்தை இவர் அங்க இருந்து வெளியிட முயற்சி செஞ்சிருக்கிறாரு? அப்படி அந்த ஆவணத்தை வெளியிடுவதால் இந்த நாட்டின் இறையாண்மைக்கும் இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த குந்தகத்தை ஏற்படுத்துற வகையில் இவர் எந்த வகையில் நடந்திருக்காரு, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, காவல்துறையானது மக்களுக்கானது, மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்காக நீங்க இயங்கக்கூடிய ஒரு துறை. பொதுமக்கள் உங்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதையை வைக்கணும். பொதுமக்களுக்காக செயல்படுறீங்க நீங்க, அவர்களுடைய சேவகர்கள், வேலையாட்கள். அப்படிப்பட்ட நேரத்துல இவர் மீது இந்த பாதுகாப்பு சட்டத்தின்படி நீங்க அந்த சீக்ரெட் ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்தது ஏற்புடையது கிடையாது. காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இந்த உள்துறை மற்றும் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்கள் போன்ற ஆவணங்கள் கிடையாது. இதை நீங்க பதிவு செஞ்சதுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நீதிமன்றம். ரெண்டாவது, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் அவருக்கு ஏற்பட்ட அந்த பண விரயம், நேர விரயத்திற்காக அரசு 25,000 ரூபாய் அந்த நபருக்கு நஷ்டேடாக கொடுக்கணும், தண்டமாக வழங்கணும், அவருக்கு நிவாரணமாக நீங்க கொடுங்க. அதை நீங்க அந்த வழக்கு பதிவு செய்த காவலர்கள்ட்ட இருந்து நீங்க திருப்பி பெற்றாலும் அது எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. இதுல எதாவது சொல்றாங்க, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களோ இல்ல காவல் நிலையமோ பெரிய அந்த நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம், பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான செயலும் கிடையாது, இது பொதுமக்களுக்கானது. இதில் வீடியோ பதிவு செய்வதோ இல்ல புகைப்படங்கள் எடுப்பதோ தடுப்பதற்கான ஒரு விடயம் கிடையாது. தாராளமாக பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யக்கூடாதுன்னா எந்த சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்யக்கூடாது என்பதை நீங்க குறிப்பிட தவறி இருக்கீங்க. அதனால் காவல் நிலையத்துல வீடியோவும் பதிவு செய்யலாம், புகைப்படமும் பதிவு செய்யலாம். உங்கள் மீது கொடுக்கப்பட்ட புகார் மனுக்களை நீங்க புகைப்படம் எடுக்கலாம், இல்ல நகல் கேட்டு வாங்கலாம், இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களையும் புகைப்படமாக நீங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த 25,000 நஷ்டேடும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். இதுபோல் மீண்டும் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.